1/4 கிலோ நெல் விதையை கொண்டு 1 ஏக்கரில் 4 டன் மகசூல் எடுக்கும் முன்னோடி விவசாயி ஆலங்குடி பெருமாள். என்னோடய வேர் புது வேர் வந்துருக்கு பாருங்கள். எத்தனை கிளை இருக்குது, ஒரே நாற்று தான். 1 2 3 4 5 6 7 கிளை இருக்குது. பாருங்கள், அந்த வேர் இப்போ நட்டுன்னு புது வேர் வந்துருங்க. நான் எப்படி நட்டுருக்கேன், வேரை மட்டும் நட்டுருக்கேன். அப்போ இதுலேருந்து தான் தூர் வருது. தூர் இங்கேருந்து வெடிக்கல. இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இப்படி வச்சு நடுறாங்க. இப்படி வச்சு நடக்குள்ள இந்த அரை நாற்று உள்ள போயிடுது. இந்த அரை நாற்று உள்ள இப்படி சேர்த்து உள்ள போயிடுது. தூர் எங்கேருந்து வருது, இங்கே பாருங்கள். தூர் வந்து இதுலேருந்து தான் வருது. இதுலேருந்து தூர் வருது எங்கேயாவது கிடையாது. அதனால் இது மேலால் செலவுகளை குறைக்க உதவும் ஒற்றை நாற்று சாகுபடி தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்ள விவசாயிகள் ஆர்வம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே காலிஃபிளவர் விலை கடும் வீழ்ச்சியால் செடியோடு அழிக்கும் விவசாயிகள். அறுவடை செய்யும் ஆட்களுக்கு கூலி கொடுக்க கூட விலை கட்டுப்படியாகவில்லை என குமுறல். விலை வீழ்ச்சியின் போது விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க மதிப்பு கூட்டல் போன்ற மாற்று வழியை காட்ட அரசுக்கு கோரிக்கை. உத்திரமேரூர் அருகே ஆங்காங்கே கல்குவாரிகள் முளைத்து வருவதால் வேளாண்மை கடுமையாக பாதிப்பு. கல்குவாரிக்கு எதிராக மனு அளித்தால் கொலை மிரட்டல் வருவதாக விவசாயிகள் வேதனை. இடம் பயிரை வைக்க முடியல. என் விவசாயம் தான் தொழில். நான் விவசாயத்தை விட்டாக என்னால் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு வேற தொழில் தெரியாது. மாவட்ட நிர்வாகம் எதுவும் செய்ய மாட்டாங்க. கேட்டால் இப்போ எல்லாம் பயப்படுறாங்க கொடுக்கறதுக்கு. அவங்கள போய் நம்ம கேட்டோம்னாக்கா இன்னைக்கு நான் பேசினாக்கா நைட்டுக்கே என் வீட்டால போலீஸ் அனுப்பிச்சு விட்ருவாங்க. நான் லாரி ஏற்றி காலி பண்ணுறேன், நீ செத்து வேண்டுறாங்க. ஒரே வாரத்தில் லாரி ஏற்றி உன்னை அடிச்சு காலி பண்ணுறோன்றாங்க. என் சாவுக்கு ஏன்னாக்கா கோரி ஆளுங்க தான், கிசர்காரங்க தான். சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் முருங்கைக்காய் விலை கடும் வீழ்ச்சி. 1 கிலோ 1 ரூபாய்க்கு விற்பனையாவதால் கால்நடைகளுக்கு தீவனமாக போடும் விவசாயிகள். மதிப்பு கூட்டி விற்பதற்கான மாற்று வழியை காட்ட வேண்டும் என கோரிக்கை. விழுப்புரம் அருகே மண்ணை வளமாக்கி மரபு விதைகளின் உதவியால் இயற்கை வேளாண்மையில் வெற்றி பயணம். கண்டமானடி கிராமத்தில் விவசாயி ராதாகிருஷ்ணனிடம் ஆலோசனை பெற விவசாயிகள் ஆர்வம். இன்றைய தலைமுறைகள் எல்லாருமே நோய்வாய்ப்பட்டு எல்லா பணத்தையும் கடைசி நேரத்தில் கொண்டு மொத்தமாக ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு வரோம். அந்த நிலைமை மாறி நல்லபடியாக வரணும் அப்படின்னாக்கா இனி வர தலைமுறைகள் பழையபடி தாத்தா பாட்டி மாதிரி 100 ஆண்டுகள் வாழணுன்னாக்கா வருங்கால தலைமுறைக்கு நம்மையே இப்போ மண்ணை வளமாக்கணும். காவல்துறையினரின் அட்டூழியத்தால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பனை வெல்லம் உற்பத்தி பாதிப்பு என புகார். பதநீர் இறக்கி வெல்லம் காய்ச்சினால் கழு இறக்குவதாக கூறி பொய் வழக்கு போட்டு சித்திரவதை செய்வதாக பனை தொழிலாளர்கள் வேதனை. லைசன்ஸ் எடுத்துருங்க, அப்பப்போ போலீஸ் வராங்க. ஒரு சும்மா குடிக்கிறது கூட இது கல் நாங்கள் மரம் தான் இறங்கல, எங்களுக்கு குடிக்கிறது கூட இது இல்லை. அப்பப்போ ரைடு வந்துன்னு அவங்க பிரச்சனை. ஒருத்தர் ராத்திரி 3 மணிக்கு கிளறங்க, இழந்து ஏறி முடிக்கிறதுக்குள்ள 10 மணி ஆகுது. அதுக்கு சாப்பிட்றதில்ல, ஒரு நிலவு கெட்டதுக்கு போக முடியறதில்ல, என்னும் கிடையாது. எந்த கவர்மெண்ட்டும் இந்த சலுகையும் கொடுக்குறதில்ல எங்களுக்கு. இதுக்கு லைசன்ஸ் எடுத்துருங்க. பனை தொழிலை பாதுகாக்க அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குமுறல். அடிப்படை விவசாயம் தெரியாமல் அதிகாரிகள் எங்கள் உயிரை வாங்குகிறார்கள் என திருவாரூரில் விவசாயி கொந்தளிப்பு. மழை பெய்து அரையடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்கும் போது பருத்தி விதைத்ததை எப்படி நிரூபிக்க முடியும் என குறைதீர் கூட்டத்தில் கேள்வி. 50 கிராம் மண் 100 கிராம் மண் போடுவோம், அவ்வளவுதான். அதை நீங்க 10 நாள் மழை பெஞ்சு நின்னதுல அரை அடி தண்ணி நிற்குது. அதுல எப்படி கரையாம கொள்ளாம நிற்கும்?
திரும்ப எனக்கு ஐடென்டிஃபை பண்ணு நான் ரிவ்யூ சர்டிஃபிகேட் தரேன்னு சொன்னால் இது எந்த வகையில் மனசக்தி? அடிப்படை விவசாயமும் தெரிய மாட்டாங்குது, வேலையும் தெரிய மாட்டாங்குது, இருந்துட்டு எங்கே உயிரை எடுக்கிறாங்க. கள் பதநீர் இறக்குவோரை பொய் வழக்கில் கைது செய்யப்படுவதை சட்டப்பேரவையில் மறைமுகமாக ஒப்புக்கொண்டார் அமைச்சர் பொன்முடி. கள்ளச்சாராய வழக்கில் கைதாகும் பனை தொழிலாளர்களை என்ன செய்யலாம் என்பது பற்றி முதலமைச்சரிடம் பேசி முடிவெடுக்கப்படும் என விளக்கம். அந்த கல்லுக்கூட என்ன பண்ணுவாங்க, அப்பயே தென்னங்கல் பனங்கல்ல இறக்கும் போதே அதில் கொஞ்சம் இதை போட்டுட்டா அது கல்லுங்கிறது போதைப் பொருளாக மாறிவிடும் என்பது மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரியும். அதெல்லாம் இருக்கக்கூடாது, தடை செய்யணுங்கிறதாக தான் அந்த இப்போல்லாம் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் கிடைக்குது. அதனால் இந்த பனங்கல் தென்னங்கல் இதெல்லாம் பெரும்பாலும் அதை பனையிலிருந்து இறக்கும் போது அது கல்லாகாது, பத நீர் தான். அதான் பத நீர், அதுக்கு அனுமதி வேணும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உளுந்து பயிர்களில் மஞ்சள் நோய் வேகமாக பரவுவதால் விவசாயிகள் கவலை. மகசூல் பாதிக்கப்படும் என்பதால் காப்பீட்டுத் தொகை நிவாரணம் வழங்க கோரிக்கை. விவசாய பண்ணையில் நாங்கள் கேட்கும் போது இப்போ அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பயிரை பிடுங்கி குழி தோண்டி புதைச்சோட எரிச்சிடலாம், அதை கொளுத்திடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ வயலில் கொஞ்சமாக இருந்தால் பிடிங்கிடுங்கிறாங்க. இது கொஞ்சமாக இல்லை பிடுங்கிறதுக்கு. ஸோ இதனால் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் மனு அளிக்க சென்ற விவசாய சங்க தலைவர் நல்லுசாமியிடம் போலீசார் அத்துமீறல். விவாதிக்க வேண்டாமா? சட்டப்பேரவையில் எதையோ விவாதிக்கிறோம் நாம. இதுதான் உயிர் நாடி. செய்தியாளர் சந்திப்புக்கு இடையே வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றதற்கு விவசாயிகள் கடும் கண்டனம். கோவில்பட்டி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் பருத்தி மற்றும் மிளகாய் சாகுபடி பற்றிய தொழில்நுட்ப கண்காட்சி. தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டு பயிற்சியில் ஆர்வமுடன் கலந்து கொண்ட மானாவாரி விவசாயிகள். செங்கல்பட்டு மாவட்டம் பாப்பநல்லூரில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க விவசாயிகள் கோரிக்கை. அறுவடை செய்த நெல்மணிகளை கொட்டி வைத்து வழிமேல் விழி வைத்து காத்திருக்கும் விவசாயிகள். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டுன்னு வந்தது. இந்த ஆண்டு கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. எல்லாரும் நெல் அறுத்து கொட்டி 10 நாள் ஆயிடுச்சு. அறுவடைக்கு தயாராக ஒரு 150 ஏக்கர் நெல் ரெடியாக இருக்குது. அரசு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே நிலத்திலேயே அழுகும் தர்பூசணி பழங்கள். தர்பூசணி பழங்களை கொள்முதல் செய்ய வியாபாரிகள் முன்வரவில்லை என விவசாயிகள் குமுறல். இந்த 4 ஏக்கருக்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் வட்டிக்கு வாங்கி தான் செலவு பண்ணியிருக்கிறேன். இப்போ எல்லாம் கெட்டு வீணாக போயிருச்சு. இந்த 4 ஏக்கருக்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் வட்டிக்கு வாங்கி தான் செலவு பண்ணியிருக்கிறேன். இப்போ எல்லாம் பருத்தியை குறைந்த விலைக்கு இடைத்தரகர்கள் கொள்முதல் செய்வதால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம். திருவாரூர் மாவட்டம் கோட்டூரில் பருத்தியை கொள்முதல் செய்ய ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைக்க கோரிக்கை. கோட்டூரில் அரசாங்கம் மூலியமா எங்களுக்கு பருத்தி எடுக்கிறதுக்கு ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைச்சாங்கன்னா எங்கள் விவசாயத்துக்கு ரொம்ப நன்றிகிறாங்க. அந்த ஐயா முதலமைச்சர் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி விடங்கள் தெரிவிக்கிறோம். ஆனால் அவசியம் எங்களுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பருத்திக்கு அமைச்சே வேணும். கோட்டூரில் பக்கத்தில் உள்ள கிராமம் முழுக்க இங்கே தான் சுழல் போகிறோம். இதுக்கு வேன் எடுத்துக்கிட்டு ஆள் சம்பளம்லாம் கொடுத்து எங்களுக்கு அது ஒன்றும் லாபமே கிடையாது. அதை உடனே அரசுக்கு தெரிவு பண்ணி எங்களுக்கு கோட்டூரில் ஒரு ஒழுங்குமுறை எப்படி கூட பருத்தி கூட அமைச்சே ஆகணுங்க. ஆள் செலவு, சாப்பாடு செலவு, டீ செலவு செலவு பண்ணால் எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அதனால் இந்த வருஷத்துக்கு அரசாங்கம் தலையிட்டு எங்களுக்கு ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூட அவசியம் எங்களுக்கு கோட்டூருக்கு அமைக்கணும். சுற்றிப்பட்ட 45 கிராமமும் அதை கூட போடுவாங்க. எங்கள் உலகம் அதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணி தரணும்.
திருச்சியில் வேளாண்மை துறை மூலம் வழங்கப்பட்ட உளுந்து விதை தரமற்றவை என விவசாயிகள் வேதனை. செடிகள் பூக்கும் தருணத்தில் மஞ்சள் தேமல் நோயால் மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளதாக குமுறல். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு தெளிச்ச உளுந்தில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் மஞ்சளாக இருக்குது, பெரும்பாலான வயல்கள். இப்போ விவசாயிகளுக்கு பெரிய இழப்பாக இருக்குது. அதனால் வந்துட்டு இனி எதிர்காலத்தில் இந்த மாதிரி உளுந்துகளை தரக்கூடாது. திருச்சி மாவட்டத்தோட மண்ணுடைய வளத்துக்கு ஏற்ப என்ன போடணுமோ அதை பார்த்து தான் வேளாண் துறை பரிந்துரை செய்யணும்னு கேட்டுக்கிறோம். தரங்கம்பாடி அருகே விவசாயத்தில் மாற்றத்தை தேடி முதல் முறையாக வெட்டிவேர் சாகுபடி. செலவுகள் குறைவதால் அதிக மகசூலும் லாபமும் கிடைக்கும் என விவசாயி கதிரவன் நம்பிக்கை. இது நாங்கள் விவசாயிலாம் முன் வர மாட்டாங்க, யாருமே மாட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு. நாங்கள் முன் வந்து இப்போ இது போட்டே ஆகணும்னு தாலுகா வேலை நாங்கள் 2 பேர் தாங்க போட்டிருக்கோம். இது எப்படி ஈல்டு வருது என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. இதுக்கு எல்லா விவசாயமும் வரணுங்கிறதுக்காக நாங்கள் சரி இந்த ஒரு தடவை லாஸே வந்தாலும் பரவாயில்லன்னு நாங்கள் போட்டிருக்கோம். இது நல்லா இருந்ததுன்னா அடுத்த நிறைய பேர் விவசாயம் பண்ணுவாங்க. இது அடுத்த தடவை போட இது முன் வருவாங்க. நாங்களும் அடுத்த தடவை நிறைய ஏக்கரில் போடணுங்கிற ஆசை இருக்குது. இது இந்த தடவை நாங்கள் இதில் ஜெயிச்சு காட்டி ஆகணுங்கிறத தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஜெயிச்சிட்டோம்னா கட்டாயமாக எல்லாருமே மாட்டு விவசாயத்துக்கு வருவாங்க. எங்கள் ஊர் விவசாயம் எல்லாரும் வருவாங்க. வேர்வாடல் நோய், வெள்ளை ஈக்கள் தாக்குதலால் தென்னை விவசாயம் கடுமையாக பாதிப்பு. கள்தடையை நீக்க கோரி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நூதன முறையில் மனு அளித்த விவசாயிகள். மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மாமரங்களில் பூக்களில் நோய் தாக்குதல். பூக்கள் உதிர்ந்து மாங்காய் விளைச்சல் இல்லாததால் விவசாயிகள் கவலை.